வணக்கம். இது தீபிகா அருணுடன் கதையோசை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சி.வி. ராஜன் எழுதி வரும் ஆழமாய் அறிவோம் சனாதன தர்மம் காட்டும் ஆன்மீகம். நாம் கடந்த 57ஆம் பகுதியில் துவைத்த கோட்பாடுகளை பற்றி விரிவாக கேட்டோம். நேயர்களே, ஒருவேளை நீங்கள் இந்த தொடருக்கு புதியவர் என்றால் இதற்கு முந்தைய பகுதிகளுக்கு சென்று சனாதன தர்மத்தின் ஆழமான ஆன்மீகம் பற்றி என்னென்ன விஷயங்கள் கூறப்பட்டுள்ளன, எந்தெந்த கேள்விகளுக்கு பதில்களும் விளக்கங்களும் தரப்பட்டுள்ளன என்று கேட்டு தெரிந்து கொண்டு இங்கே இந்த வார கேள்வி பதில்களை தொடரலாம். அது இங்கு விவாதிக்கப்படும் கருத்துகளின் தொடர்ச்சியை சரியாக புரிந்து கொள்ள உதவும். இனி இந்த வாரம் அத்வைத ஞானத்தை பெற பகவான் ரமணர் காட்டித்தரும் நான் யார் எனும் ஆத்ம விசார மார்க்கத்தை பற்றி கேட்போம். முதற் கேள்வி: நான் யார் என்பது பற்றிய தேடலை எந்த வயதில் தொடங்கலாம் என்று கூற முடியுமா? தம் 17வது வயதில் நான் யார் என்கிற இந்த கேள்வியை கேட்டுக்கொண்ட ரமணர் அப்போதே ஞானமடைந்தார். அவர் பூர்வ ஜன்மங்களிலேயே அத்தனை பக்குவப்பட்டிருக்க வேண்டும். கருவிலேயே உடையவர்கள் எந்த வயதிலும் கேட்டுக்கொள்ளலாம். மற்றவர்களுக்கு இந்த கேள்வியை கேட்க வேண்டும் என்று தோன்றவே சிறிதளவாவது ஆன்மீக சம்ஸ்காரம் இருக்க வேண்டும். இறையருள், குருவருள் வேண்டும். அது பெரும்பாலும் உலகியல் போகங்களை ஓரளவு அனுபவித்து அதில் பெரிய சாரமில்லை என்று உணர்கிற நிலையில் விவேக வைராகியம் வந்து ஞான வேட்கையும் இருந்தாலே வரும். உணர்ச்சி பூர்வமாய் பக்தியில் உருகும் மனப்பான்மை உள்ளவர்களுக்கு இந்த நான் யார் கேள்வியெல்லாம் சுவாரஸ்யம் தராது. ஒரு பக்தனுக்கு உடல், மனம், புத்தி, அகம்பாவம் கொண்ட தன் இருப்பும் உண்மை. அவற்றை கடந்து நிற்கும் இறைவனும் உண்மை. எனக்கு உன்னை விட்டால் கடை தேர வேறு கதி இல்லை என்கிற தாச பாவம்தான் பக்தர்களுக்கு பெரும்பாலும் சரிப்படும். அவர்களுக்கு நான் உடல் அல்ல, மனம் அல்ல, புத்தி அல்ல, அகங்காரம் அல்ல என்றெல்லாம் ஆராய்ச்சி செய்து ஒதுக்கி தள்ளிவிட்டு தன்னுள்ளேயே ஆத்மாவாக இருக்கும் இறைவனும் தானும் வேறல்ல என்கிற அத்வைத ஞான மார்க்கம் எல்லாம் எளிதில் வராது. ஆக இந்த வயதில்தான் இது வரும் என்ற எதுவும் சொல்வதற்கில்லை. அப்படியே வந்தாலும் நான் யார் என்கிற ஆத்ம விசாரத்தின் மூலம் சுய அனுபவத்தில் நான் சுத்த, புக்த, நித்திய, முக்த ஆன்மாவே என்று உணர்ந்து அதில் நிலை பெறுவதென்பது எளிதல்ல. அதற்கு ஒரு சத்குருவின் திருவடி நிழலுக்குள் வந்து அவர் வழிகாட்டி தரும் விதத்தில் ஆன்மீக சாதனைகள் செய்தாக வேண்டும். குருவருள் ஒரு நாள் பெருகி வரும்போது அது அனுபவத்தில் கிட்டக்கூடும். வெறும் அறிவு தளத்தில் கொள்கை அளவில் நான் யார் என்பது பிடிபட்டாலும் அனுபவத்தில் நான் அதுவாக நிலை பெறும் வரையில் முயற்சியும் சாதனையும் தொடர்ந்து கொண்டே இருந்தாக வேண்டும். குரு அருளால் அது இந்த பிறவியிலேயே கிட்டிவிட்டால் அவன் முக்தன். இல்லையேல் செய்த சாதனைகளின் பலன் சிறிதும் வீணாகாது. முயற்சி அடுத்த பிறவியிலும் தொடரும். இரண்டாம் கேள்வி: ரமண மகரிஷியின் நான் யார் என்கிற புத்தகத்தில் அவரது உபதேசம் முழுவதுமே அடங்கியிருக்கிறது என்கிறார்கள். அதை அவரே எழுதினாரா? அதன் தமிழ் எளிதில் புரியாத விதத்தில் இருக்கும் என்கிறார்களே, அந்த நூலில் உள்ளவைகளை எளிய தமிழில் தர முடியுமா? பகவான் ரமண மகரிஷி தமது 17வது வயதிலேயே தாம் பெற்ற ஒரு மரண அனுபவத்தில் நான் யார் என்ற கேள்வியை எழுப்பி அதிலேயே பூரண ஆத்ம ஞானம் அடைய பெற்றவர். பிற்காலத்தில் அவர் உபதேசித்த எல்லாமே இந்த நான் யார் கேள்வியை சுற்றி சுற்றிதான் பதில்களாக அமைந்தன. ஆதி காலத்தில் அவர் திருவண்ணாமலையை வந்து அடைந்து பரம மௌன ஞானியாக இருந்தபோது மலை மேல் விருப்பாட்ச குகையில் நீண்ட காலம் தங்கியிருந்தார். ரமணரது 22, 23வது வயதில் அவரை வந்து தரிசித்தவர் சிவப்பிரகாசம் பிள்ளை என்ற ஆன்மீக சாதகர். அவர் ரமணரை விட வயதில் மூத்தவர். ரமணரின் தெய்வீக ஒளியினால் கவரப்பட்டு அவரிடம் உபதேசம் பெற வேண்டும் என்று முயன்றார். பெரும்பாலும் வாயே திறவாமல் மௌனமாகவே இருந்த மகரிஷியிடம் எப்படி கேள்வி கேட்டு எப்படி பதில் வாங்குவது? ஒரு ஸ்லேட்டு பலகையை கொண்டு வந்து அதில் தம் கேள்விகளை ஒவ்வொன்றாக எழுதி அதிலேயே ரமண மகரிஷியின் பதில்களை எழுதச் சொல்லி வாங்கிக் கொண்டார் சிவப்பிரகாசம் பிள்ளை. ரமணர் எழுதிய பதில்களையும் குறிப்பெடுத்துக் கொண்டார். இப்படி அவர் 14 கேள்விகள் கேட்டு அவற்றிற்கான உபதேசங்களை பெற்றார். இது நடந்தது 1900, 1902 ஆண்டு வாக்கில். சில வருடங்கள் கழிந்த பின் 1923இல் சிவப்பிரகாசம் பிள்ளை இந்த கேள்வி பதில்களை நானார், நான் யார் என்ற தலைப்பில் சிறு புத்தகமாக பிரசுரித்து வெளியிட்டார். அதுதான் தமிழில் ரமண பகவானின் உபதேசங்களை உள்ளடக்கிய முதல் புத்தகம் ஆகும். அது ரமணரால் வாசிக்கப்பெற்று அங்கீகாரமும் பெறப்பட்ட அதிகாரப்பூர்வ நூல் ஆயிற்று. அடுத்து வந்தது விசார சங்கிரகம் என்கிற நூல்.
அது கம்பீரம் சேஷையர் என்னும் பக்தரால் தொகுக்கப்பட்ட ரமண உபதேசங்கள். இவ்விரு உரையாடல் நூல்களுமே ரமண உபதேச சாரம் எனலாம். குறிப்பாக நானார் மட்டுமே கூட போதும். எத்தனையோ மறுபதிப்புகளையும் பல மொழிகளில் மொழிபெயர்ப்புகளையும் கண்டுவிட்டது அந்நூல். பிற்காலத்தில் ரமணர் தமிழ், மலையாளம், தெலுங்கு, வடமொழி எல்லாவற்றிலும் தமது உபதேசங்களையும் பல சாத்திர விளக்கங்களையும் பாக்கள் வடிவில் நூற்றுக்கணக்காக எழுதினார். ஆயினும் அவற்றின் பின்புலமாக இருப்பது அந்த சிறிய நானார் நூலில் அவர் ஏற்கனவே சொல்லியிருந்த அடிப்படை கருத்துக்களே. நானார் மூல நூல் வந்து 1 நூற்றாண்டு ஆகிவிட்டது. பல வடமொழிச் சொற்களை உள்ளடக்கி அந்த கால தமிழ் வீச்சில் எழுதப்பட்டுள்ளது அந்த நூல். அதனை எளிய தமிழ் நடையில் மூலத்திலிருந்து முடிந்தவரை பிறழாமல் வடமொழிச் சொற்களுக்கு பதில் இயன்ற அளவு தமிழ் பதங்களை சேர்த்து எழுதினார் இந்த தொடரை எழுதி வரும் சி.வி. ராஜன். அதன் கூடவே எளிய ஆங்கில மொழிபெயர்ப்பும் சேர்த்து தற்கால தலைமுறையின் உபயோகத்துக்கென அவரது இணையதளமான hinduism.com பதிவிட்டார். அப்படி அவர் மூலத்தை மாற்றாமல் அதன் தமிழை எளிமைப்படுத்தி எழுதிய ரமணரின் உபதேசங்களை இப்போது கேட்போம். நானார். எல்லாருமே துக்கம் என்பதே இன்றி எப்போதும் சுகமாயிருக்க விரும்புகிறார்கள். எல்லாருக்குமே தன்னிடத்தில்தான் மிக அதிகம் பிரியம் இருக்கிறது. எங்கு சுகம் இருக்கிறதோ அங்கு பிரியம் இருக்கிறது. மனம் வேலை செய்யாது இருக்கும் ஆழ்ந்த உறக்க நிலையில் தினமும் அந்த சுகத்தையே சுபாவமாகவே அனுபவிக்க முடிகிறது. ஆக தன்னுள்ளேயே பொதிந்திருக்கும் அந்த சுகத்தை அடைய தன்னைத்தானே அறிதல் வேண்டும். அப்படி அறிவதற்கு நான் யார் எனும் ஞான ஆராய்ச்சியே முக்கிய சாதனம் ஆகும். 1. நான் யார்? 7 விதமான தாதுக்களால், அதாவது குருதி, நீர், இரத்தம், மாமிசம், கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை மற்றும் சுக்கிலம் இவற்றால் உருவாகியுள்ள இந்த ஸ்தூலமான உடம்பு நான் அல்ல. ஒளி, ஒலி, சுவை, மணம், தொடு உணர்வு என்னும் 5 புலன்களை அறிகின்ற கண், காது, மூக்கு, நாக்கு, தோல் எனும் அறிவு உறுப்புகளாகிய 5 பொறிகளும் நான் அல்ல. பேசுதல், நடத்தல், கொடுத்தல், மலம் கழித்தல், சுகித்தல் என்னும் 5 தொழில்களை செய்யும் வாய், கால்கள், கைகள், குதம், பிறப்புறுப்பு என்னும் செயல் உறுப்புகளும் நான் அல்ல. மூச்சு விடுதல், பிரித்து நீக்கல், ஜெரித்தல் போன்ற அகத்தொழில்களை இயக்கும் பிராணன், அபானன், சமானன், உதானன், வியானன் எனும் 5 வாயுக்களும் நான் அல்ல. நினைக்கிற மனமும் நான் அல்ல. இப்படி எல்லா விஷயங்களும் தொழிற்பாடுகளும் அற்று அதே சமயத்தில் விஷயங்களைப் பற்றிய நுண்ணுணர்வுகளோடு, அதாவது வாசனைகளோடு மட்டும் பொருந்தியிருக்கும் அஞ்ஞானமும் நான் அல்ல. இப்படி நான் அல்ல, நான் அல்ல என்று தள்ளிய பிறகும் தனித்திருக்கும் அறிவே நான். அந்த அறிவின் சொரூபமே, அதாவது மெய் இயல்பே சச்சிதானந்தம். 2. இம்மெய் இயல்பின் அனுபவம், அதாவது சொரூப தரிசனம் எப்போது உண்டாகும்? எல்லா அறிவிற்கும் எல்லா செயல்களுக்கும் காரணமாகிய மனம் அடங்கிவிட்டால் இந்த உலகம் உண்மை என்ற பார்வை நீங்கிவிடும். கயிறை பார்த்து பாம்பு என்று தவறாக எண்ணும் மனநிலை நீங்கினாலே ஒழிய கயிறை கயிறாகவே காணும் அறிவு வராது. அதுபோலவே காணும் இந்த உலகம் உண்மை என்ற எண்ணம் நீங்கினாலே ஒழிய எப்போதும் உள்ள சுயநிலையை கண்டுணர்வது முடியாது. 3. மனதின் இயல்பு என்ன? மனம் என்பது ஆத்மாவின் ஒரு அதிசய சக்தி. அதுதான் எல்லா நினைவுகளையும் தோற்றுவிக்கிறது. நினைவுகளை எல்லாம் நீக்கிவிட்டு பார்த்தால் தனியாக மனம் என்று ஒரு பொருளும் இல்லை. ஆக நினைப்பு என்பதுதான் மனதின் சொரூபம். அதுபோலவே நினைவுகளை தவிர்த்து இவ்வுலகம் என்ற பொருள் வெளியில் இல்லை. ஆழ்ந்த தூக்கத்தில் நினைவுகளே இல்லை. அந்த நிலையில் உலகமும் இல்லை. ஆனால் விழிப்பு நிலையிலும் கனவுடன் கூடிய உறக்க நிலையிலும் நினைவுகளும் இருக்கின்றன, உலகமும் இருக்கிறது. ஒரு சிலந்தி பூச்சி எப்படி தன் உடம்பிலிருந்தே வெளியில் ஒரு நூல் இழையை நூற்று மறுபடியும் தன்னுள்ளே இழுத்து கொள்கிறதோ, அப்படியே மனமும் தன்னிடத்திலிருந்தே இவ்வுலகை தோற்றுவித்து மறுபடியும் தன்னிடமே ஒடுக்கிக் கொள்கிறது. மனம் ஆத்மஸ்வரூபத்திலிருந்து வெளிப்படும்போது இவ்வுலகமும் தோற்றம் பெறுகிறது. அதனால் உலகம் தோன்றும்போது ஆத்மாவின் சொரூபம் தோன்றாது. ஆத்மா தோன்றும்போது, அதாவது தானே பிரகாசிக்கும்போது இவ்வுலகம் தோன்றாது. இந்த மனதின் உண்மை நிலை என்ன என்று விசாரித்து கொண்டு போனால் தானே மனமாய் முடியும். தான் என்பது ஆத்மஸ்வரூபமே. மனம் எப்போதும் ஸ்தூலமாய் உள்ளவற்றை பிடித்து கொண்டே நிற்கும், தனியாய் நிற்காது. இந்த மனமே சூட்சும சரீரம், அதாவது நுண்ணுடல் என்றும் ஜீவன் என்றும் சொல்லப்படுகிறது. 4.
மனதை அடக்குவது எப்படி? இந்த உடம்பிலிருந்து நான் என்று எந்த உணர்வு கிளம்புகிறதோ அதுவேதான் மனம். இந்த நான் உணர்வு உடம்பின் எந்த பகுதியிலிருந்து கிளம்புகிறது என்று ஆராய்ந்து பார்த்தால் அது இதயத்திலிருந்து கிளம்புகிறது என்பது தெரியவரும். ஆக இதயமே மனதின் பிறப்பிடம். நான் நான் என்று எண்ணிக்கொண்டிருந்தாலே அது இதயத்தில் கொண்டு போய் விட்டுவிடும். மனதில் தோன்றும் நினைவுகள் எல்லாவற்றுக்கும் நான் என்ற நினைப்புதான் முதல் நினைப்பு. இது எழுந்த பிறகே மற்ற எல்லா எண்ணங்களும் எழுகின்றன. அதாவது தன்மை தோன்றிய பிறகே முன்னிலை படற்கைகள் தோன்றுகின்றன. ஆக தன்மை இல்லாவிட்டால் முன்னிலை படற்கைகளும் இல்லை. நான் யார் என்ற விசாரணையிலேயே மனம் அடங்கும். நான் யார் என்று கேட்கும் நினைப்பும் கூட பிணம் சுடு தடியைப் போல மற்ற எல்லா நினைப்புகளையும் அழித்து தானும் அழிந்துவிடும். அதாவது பிணத்தை எரிக்க உபயோகிக்கும் விறகு கட்டைகள் பிணத்தை எரித்துவிட்டு தாமும் எரிந்து சாம்பலாகி விடுவதைப் போல நான் யார் என்ற விசாரணைக்கு இடையே பிற எண்ணங்கள் எழுந்தால் அந்த எண்ணங்களை பின்பற்றி போய் அவற்றை முடிவுக்கு கொண்டு வர முயற்சிக்காமல் இந்த எண்ணங்கள் யாருக்கு உண்டாயின என்று விசாரிக்க வேண்டும். இப்படி எத்தனை எத்தனை எண்ணங்கள் வெளிக்கிளம்பினால்தான் என்ன? கிளம்பும் போதே இது யாருக்கு உண்டாயிற்று என்று விசாரித்தால் எனக்கு என்று தோன்றும். அப்படி எனக்கு என்று தோன்றும் அந்த நான் யார் என்று மீண்டும் விசாரித்தால் மனம் தன் பிறப்பிடத்துக்கு திரும்பிவிடும். எழுந்த எண்ணமும் அடங்கிவிடும். இப்படி பழக பழக மனத்திற்கு தன் பிறப்பிடத்திலேயே தங்கியிருக்கும் சக்தி அதிகரிக்கிறது. எப்போதெல்லாம் சூட்சுமமான இந்த மனம் மூளை மற்றும் பொறி புலன்கள் மூலம் வெளிப்படுகிறதோ அப்போதெல்லாம் ஸ்தூலமான உலகப் பொருட்களும் நாம ரூபங்களும், அதாவது பெயர் உருவங்களும் தோற்றமளிக்கின்றன. மனம் இதயத்திலேயே தங்கிவிட்டால் இந்த நாம ரூபங்களும் மறைந்து விடுகின்றன. இப்படி மனத்தை வெளிவிடாது இதயத்திலேயே தங்க வைத்துக் கொண்டிருப்பதைத்தான் அகமுகம் அல்லது அந்தர்முகம் என்பார்கள். இதயத்திலிருந்து மனம் வெளிப்படுவதைத்தான் பகிர்முகம் என்பார்கள். இவ்வாறு மனம் இதயத்தில் தங்கவே எல்லா நினைவுகளுக்கும் மூலமான நான் என்பது போய் எப்போதும் உள்ள தான் மாத்திரம்தான் விளங்கும். நான் என்கிற உணர்வு சிறிது கூட இல்லாத இடமே சொரூபம் ஆகும். அதுவே மௌனம் என்றும் சொல்லப்படும். 5. ஞான திருஷ்டி என்பது என்ன? சும்மா இருப்பதற்குத்தான் ஞான திருஷ்டி என்றும் பெயர். சும்மா இருப்பது என்பது மனதை ஆன்ம சொரூபத்தில் நிலைக்கச் செய்வதுதான். அப்படியின்றி பிறர் மனதில் உள்ளதை படித்தல், கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என்னும் முக்காலத்திலும் நடப்பதை அறிதல், எங்கோ தொலைதூர தேசத்தில் நடப்பதை அறிதல் போன்ற சித்திகளெல்லாம் ஞான திருஷ்டி ஆக மாட்டா. 6. ஆன்மஸ்வரூபம் என்பது உண்மையில் என்ன? உண்மையில் எப்போதும் உள்ளது ஆன்மஸ்வரூபம் ஒன்றே. உலகம், உயிர்கள், இறையுருவங்கள், ஜகத், ஜீவ ஈஸ்வர ரூபங்கள் எல்லாம் தண்ணீரில் மூழ்கியுள்ள சிப்பி வெள்ளி போல் காட்சியளிப்பதைப் போன்ற கற்பனை தோற்றங்களே. இவை மூன்றும் ஒரே சமயத்தில் தோன்றி ஒரே சமயத்தில் மறைகின்றன. உண்மையில் சொரூபமே உலகம், சொரூபமே நான், சொரூபமே ஈஸ்வரன், எல்லாமே கடவுளின் தோற்றம், சிவஸ்வரூபம்தான். 7. மனத்தை அடக்க வேறு வழிகளில்லையா? மனம் அடங்குவதற்கு விசாரணையைத் தவிர வேறு தகுந்த முறைகள், அதாவது உபாயங்கள் இல்லை. மற்ற முறைகளைக் கொண்டு அடக்கினால் மனம் சற்றே அடங்கியது போல் இருந்துவிட்டு மறுபடியும் வெளிக்கிளம்பிவிடும். பிராணாயாமம் எனப்படும் மூச்சடக்கத்தால் கூட மனம் அடங்கும். ஆனால் பிராணன் அடங்கியிருக்கும் வரையில் மனமும் அடங்கியிருந்துவிட்டு பிராணன் வெளிப்படும்போது தானும் வெளிப்பட்டு வாசனைகளால் உந்தப்பட்டு அலைய ஆரம்பித்துவிடும். மனதுக்கும் பிராணனுக்கும் இருப்பிடம் ஒன்றே. முன்பே சொன்னபடி நினைவே மனதின் சுரூபம். நான் என்னும் நினைப்பே மனதின் முதல் நினைப்பு. அதுவேதான் அகங்காரம். அகங்காரம் எங்கிருந்து உற்பத்தியாகிறதோ அங்கிருந்தேதான் மூச்சும் கிளம்புகிறது. ஆக இரண்டும் ஒன்றோடொன்று தொடர்புள்ளவை. மனம் அடங்கும்போது பிராணன் அடங்கும், பிராணன் அடங்கும்போது மனமும் அடங்கும். ஆனால் சுஷுப்தி எனப்படும் கனவுகளற்ற ஆழ்ந்த உறக்க நிலையில் மனம் அடங்கியிருந்தாலும் பிராணன் அடங்காமல் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கும். உடம்பின் பாதுகாப்புக்காகவும் இவன் செத்துப்போய்விட்டானோ என்று மற்றவர்கள் சந்தேகப்படாமல் இருப்பதற்காகவும் இறைவனின் நியதியால் இப்படி ஏற்பட்டிருக்கிறது. விழிப்பு நிலையிலும் சமாதி நிலையிலும் மனம் அடங்கும்போது பிராணனும் அடங்குகிறது. பிராணனை மனதின் ஸ்தூல வடிவம் என்று சொல்வதுண்டு. மரண காலம் வரை மனம் பிராணனை உடம்பில் வைத்துக் கொண்டிருந்து உடம்பு சாகும்போது மனம் பிராணனை கவர்ந்து கொண்டு போய்விடுகிறது.
ஆகையால் பிராணாயாமம் என்பது மனதை அடக்க உதவியாக இருக்குமே தவிர மனதை அழிக்க உதவாது. பிராணாயாமம் போலவே கடவுளின் உருவத்தை தியானம் செய்வது, மந்திர ஜபம் செய்வது, உணவுக் கட்டுப்பாடுகளை மேற்கொள்வது இவை எல்லாமும் மனத்தை அடக்குவதற்கு உதவியாய் இருப்பவைகளே. உருவ தியானத்தாலும் மந்திர ஜபத்தாலும் மன ஒருமைப்பாடு கிடைக்கும். எப்போதும் அங்கும் இங்கும் ஆடியபடியும் துதிக்கையை வீசியபடியும் இருக்கும் யானையின் தும்பிக்கையில் ஒரு சங்கிலியை கொடுத்தால் அது மற்றவற்றை துழாவுவதை விட்டுவிட்டு சங்கிலியை பிடித்துக்கொண்டே செல்லும் அல்லவா? அதுபோல எப்போதும் அலைபாய்ந்து கொண்டே இருக்கும் மனதிற்கு ஒரு இறை நாமத்தையோ அல்லது உருவத்தையோ தந்து பழக்கினால் அதையே பற்றி கொண்டு நிற்கும். மனம் எண்ணற்ற நினைவுகளால் விரிந்து கொண்டே போவதால் ஒவ்வொரு நினைவும் மனதை மேலும் பலவீனமாக்குகிறது. நினைவுகள் அடங்க அடங்க அதனால் மனம் ஒருமைப்பாடு அடைகிறது. அதனால் பலம் பெறும் மனதிற்கு ஆத்ம விசாரம் எளிதாய் கைகூடும். உப்பு, புளிப்பு, காரம் போன்ற சுவைகள் மிகாமல் மென்மையான, எளிதில் ஜீரணிக்கக்கூடிய சாத்வீகமான உணவு உட்கொள்வது எல்லா நியமங்களிலும் சிறந்தது. இப்படிப்பட்ட சாத்வீகமான உணவை மிதமாக உண்பதை நியமமாக கொண்டால் மனதிலும் சத்துவகுணம் அதிகரிக்கும். அது ஆத்ம விசாரத்திற்கு உறுதுணையாக இருக்கும். 8. மனதில் விஷய வாசனைகள், அதாவது புலன் நினைவுகள் அளவில்லாமல் எழும்பி வந்து கொண்டே இருக்கின்றனவே. என்ன செய்வது? செய்த பாவங்களை பற்றிய நினைவுகளும் வந்து அழுத்துகின்றனவே. காலம் காலமாக உலகியலில் ஆழ்ந்து புலன்கள் மூலம் அனுபவித்த இன்பத் துன்பங்களின் வாசனைகள், அதாவது விஷய வாசனைகள் காரணமாக மனதில் எண்ணங்கள் கடல் அலைகள் போல அடுத்தடுத்து எழுகின்றன. அவையெல்லாம் தனது ஆத்மஸ்வரூபத்தை தியானிக்க தியானிக்க அழிந்துவிடும். எல்லா வாசனைகளையும் ஒடுக்கி சொரூபம் மாத்திரமே இருக்கும் நிலையை அடைய முடியுமா என்றெல்லாம் சந்தேகப்பட்டு கொண்டிருக்காமல் சொரூப தியானத்தை விடாப்பிடியாக பிடிக்க வேண்டும். மனதில் நல்ல மனம், கெட்ட மனம் என்று 2 இல்லை. மனம் ஒன்றே. மனதில் எழும் வாசனைகளே நல்லவை என்றும் கெட்டவை என்றும் 2 விதம் ஆகின்றன. நல்ல எண்ணங்கள் எழும்போது நல்ல மனம் என்றும், கெட்ட எண்ணங்கள் எழும்போது கெட்ட மனம் என்றும் சொல்லப்படுகிறது. ஒருவன் எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் சரி, நான் பாவியாயிற்றே, என்னாலும் கடை தேர முடியுமா என்று ஏங்கி அழுது கொண்டிருக்காமல் நான் பாவி என்ற எண்ணத்தை அறவே ஒழித்து சொரூப தியானத்தை ஊக்கமுடன் செய்து வந்தால் அவன் கண்டிப்பாய் கடை தேறுவான். 9. விசாரணை எதுவரை வேண்டும்? வைராகியத்தின் அவசியம் என்ன? மனதில் எதுவரை விஷய வாசனைகள் இருக்கின்றனவோ அதுவரையில் நான் யார் என்ற விசாரணையும் வேண்டும். நினைவுகள் தோன்றத் தோன்ற அவற்றையெல்லாம் உடனுக்குடன் அவை உற்பத்தியாகும் இடத்திலேயே நசித்துப் போட வேண்டும். வெளி விஷயங்களை நாடாதிருத்தல் வைராகியம் அல்லது நிராசை எனப்படும். இப்படி தனக்கு அந்நியமானவற்றை நாடாதிருத்தல் வைராகியம் என்றால் தன்னை விடாதிருத்தலே ஞானம் ஆகும். பார்க்கப்போனால் உண்மையில் இவை 2ம் ஒன்றுதான். முத்து குளிப்பவர்கள் எப்படி தம் இடுப்பில் கல்லை கட்டிக்கொண்டு ஆழ்ந்து மூழ்கி கடலின் அடியில் கிடக்கும் முத்தை எடுக்கிறார்களோ அப்படியே ஒவ்வொருவனும் வைராகியத்துடன் தன்னுள் ஆழ்ந்து மூழ்கி ஆத்ம முத்தை அடையலாம். ஒருவன் தன் ஆத்மஸ்வரூபத்தை அடையும் வரையில் எப்போதும் சொரூப தியானத்தை விடாது செய்வானேயானால் அந்த சாதனை ஒன்றே போதும். கோட்டைக்குள் எதிரிகள் உள்ளவரை அவர்கள் அதிலிருந்து வெளியே வந்து கொண்டே இருப்பார்கள். வெளியே வர வர அவர்களையெல்லாம் வெட்டிக்கொண்டே இருந்தால் கோட்டை நம் கைவசம் ஆகிவிடும். 10. விசாரணை மார்க்கத்தில் இறைவன், குரு இவர்களின் பங்கு என்ன? பக்தி, சரணாகதி இவற்றின் பொருள் என்ன? தன் விருப்பமோ முயற்சியோ இன்றி சூரியன் தன் நியதிப்படி உதிக்கும்போது பூதக்கண்ணாடி தீயை உண்டாக்குவது, தாமரை மலர்வது, நீர் ஆவியாகி வற்றுவது, உலகோர் விழித்தெழுந்து தம் அன்றாட காரியங்களில் ஈடுபடுவது எல்லாம் நடக்கின்றன. சூரியன் மறைந்தவுடன் எல்லாம் அடங்குகின்றன. காந்தத்தின் முன்னே ஊசி காந்தத்தை நோக்கி கவர்ந்து இழுக்கப்படுகிறது. இவை போலவே வேண்டுதல் வேண்டாமை இன்றி இறைவன், அதாவது ஈஸ்வரன் நடத்தும் படைத்தல், காத்தல், அழித்தல் எனும் முத்தொழில்களுக்கு உட்பட்டு உலகோர் தத்தமது கர்ம வினைப்படி காரியங்களை செய்து பின் அடங்குகின்றனர். உலகோரின் காரியங்களால் இறைவனுக்கு ஆக வேண்டியது ஒன்றுமில்லை. அவரை ஒரு கருமமும் ஒட்டாது. சூரியன் உதிப்பதால் ஏற்படும் நிகழ்வுகள் எப்படி சூரியனுக்கு சம்பந்தம் இல்லையோ, எப்படி மண், நீர், காற்று, தீ எனும் 4 பூதங்களின் தாக்கத்தால் 5வது பூதமான ஆகாயம் எவ்வித பாதிப்பும் அடைவதில்லையோ அவ்வாறே இறைவனும் உலகினரின் கர்மங்களால் பாதிக்கப்படுவதில்லை. கடவுளும் குருவும் முக்தியடைவதற்கு வழிகாட்டுவார்களே அல்லாது தாமாகவே ஜீவர்களை முக்தியில் கொண்டு போய் சேர்க்க மாட்டார்கள். கடவுளும் குருவும் உண்மையில் வேறு வேறு அல்லர்.
புலிவாய்க்குள் சிக்கிய பிராணி எப்படி திரும்பி வராதோ அவ்வாறே குருவின் அருள் பார்வையில் பட்டவர்கள் அவரால் காப்பாற்றப்படுவார்கள். ஆனாலும் குரு காட்டிய வழிப்படி தவறாது நடத்தல் அவசியம். எவன் தன்னையே கடவுளாகிய சொரூபத்தினிடத்தில் தியாகம் செய்கிறானோ அவனே சிறந்த பக்திமான். ஆத்ம சிந்தனையைத் தவிர வேறு சிந்தனை எதுவும் கிளம்புவதற்கு சிறிதும் இடம் தராமல் எப்போதும் ஆத்ம நிஷ்டையிலேயே இருப்பதே தன்னை இறைவனுக்கு சமர்ப்பிப்பதாகும். இறைவனின் மீது எவ்வளவு பாரத்தை போட்டாலும் அவர் தாங்கிக் கொள்வார். எல்லா காரியங்களையும் இறைவனின் சக்தியே நடத்தி கொண்டிருக்கிறது. நாம் அதற்கு அடங்கி போக வேண்டும். அப்படி அடங்காமல் இதைச் செய்ய வேண்டும், அதைச் செய்ய வேண்டும் என்று சதா சிந்தித்துக் கொண்டே இருப்பது எதற்காக? ரயில் வண்டி எல்லா பாரங்களையும் சுமந்து செல்கிறது என்பது நமக்கு தெரியும். அப்படி இருந்தும் அதில் பயணம் செய்யும் நாம் நம் மூட்டையை அதில் இறக்கி வைத்துவிட்டு நிம்மதியாய் இல்லாமல் மூட்டையை நம் தலைமீதே சுமந்து கொண்டு பயணித்தால் எத்தனை சிரமம்! 11. சுகம் என்பது என்ன? ஆத்மாவின் இயல்பு நிலையே சுகம்தான். சுகமும் ஆத்மஸ்வரூபமும் வேறு வேறு அல்ல. ஆத்ம சுகம் ஒன்றே உள்ளது. அதுவே சத்தியம். உலகப் பொருள்கள் எதிலும் சுகம் என்பது கிடையாது. அவைகளிலிருந்து சுகம் கிடைப்பதாக நாம் நமக்கு விவேகமில்லாத காரணத்தால் நினைக்கிறோம். மனம் எப்போது வெளியே வருகிறதோ அப்போது அது துக்கத்தை அனுபவிக்கிறது. நாம் நமது ஆசை பூர்த்தியாகும் போதெல்லாம் அனுபவிக்கும் சுகம் என்பது உண்மையில் நம் மனம் தனது உண்மை நிலையான ஆத்மாவுக்கு திரும்பி ஒன்றுவதால் கிடைக்கும் ஆத்ம சுகமே தவிர வேறல்ல. ஆழ்ந்த தூக்கம், சமாதி, மூர்ச்சையடைந்த மயக்க நிலை போன்ற நிலைகளிலும் ஆசைப்பட்டது கிடைக்கும் போதும் வெறுத்த பொருளுக்கு கேடு உண்டாகும் போதும் மனம் உள்முகமாகி ஆத்ம சுகத்தையே அனுபவிக்கிறது. இப்படி மனம் ஆத்மாவை விட்டு வெளியே போவதும் உள்ளே திரும்புவதுமாக ஓய்வின்றி அலைகிறது. மரத்தடியில் நிழல் சுகமாய் இருக்கிறது. வெயிலில் சூரிய வெப்பம் கொடுமையாய் இருக்கிறது. வெயிலில் அலையும் ஒருவன் நிழலில் போய் நின்று குளிர்ச்சியை அனுபவிக்கிறான். சிறிது நேரம் கழித்து வெயிலில் கிளம்பி போய் பிறகு மீண்டும் வெப்பத்தின் கொடுமை பொறுக்க முடியாமல் மரத்தடிக்கு ஓடி வருகிறான். இவ்வாறு நிழலிலிருந்து வெயிலில் போவதும் பிறகு வெயிலிலிருந்து நிழலுக்கு ஓடி வருவதுமாக திண்டாடுகிறான். இப்படிச் செய்பவன் விவேகம் இல்லாதவன். விவேகம் உள்ளவனோ நிழலை விட்டு நீங்க மாட்டான். இதுபோலவே ஞானியின் மனமும் பிரம்மத்தை விட்டு நீங்குவதில்லை. ஆனால் அஞ்ஞானியின் மனமோ உலகியலில் ஈடுபட்டு துக்கம் அடைவதும் பிறகு இறைவனிடம் திரும்பி சுகமடைவதுமாக இருக்கிறது. உலகம் என்பது வெறும் நினைவே. உலகம் மறையும் போது, அதாவது நினைவுகள் அழியும் போது மனம் ஆனந்தத்தை அனுபவிக்கிறது. உலகம் தோன்றும் போது துக்கத்தை அனுபவிக்கிறது. 12. தத்துவ ஞானத்தை புத்தக வாயிலாக படித்தறிவது எத்தனை தூரம் முக்கியம்? எல்லா ஆன்மீக புத்தகங்களிலும் முக்தி அடைவதற்கு மனதை அடக்க வேண்டும் என்ற கருத்தே சொல்லப்படுகிறது. மனதை அழிப்பதே ஆன்மீக நூல்களின் முடிவான கருத்து என்று தெரிந்து கொண்ட பிறகு மேலும் மேலும் நூல்களை அளவின்றி படிப்பதால் பயனில்லை. அடக்குவதற்கு தன்னை யார் என்று விசாரிக்க வேண்டுமே தவிர புத்தகங்களில் போய் எதை விசாரிப்பது? தன்னை தன்னுடைய ஞானக்கண்ணால் தானேதான் அறிய வேண்டும். ராமன் தன்னை ராமன் என்று அறிந்து கொள்ள கண்ணாடியை போய் பார்க்க வேண்டுமா என்ன? தான் பஞ்ச கோஷங்களுக்குள் இருப்பது. பஞ்ச கோஷங்கள் அதாவது 5 உரைகள் என்பவை: 1. அன்னமய கோஷம், உணவால் ஆன உரை. 2. பிராணமய கோஷம், பிராணனால் ஆன உரை. 3. மனோமய கோஷம், மனத்தால் ஆன உரை. 4. விஞ்ஞானமய கோஷம், தெளிந்த அறிவாலாகிய உரை. மற்றும் 5. ஆனந்தமய கோஷம், ஆனந்தத்தால் ஆன உரை. ஆனால் நூல்களோ இவற்றிற்கு வெளியே இருப்பவை. ஆகவே இந்த 5 கோஷங்களையும் நான் இதுவல்ல என்று நீக்கி விசாரித்து அறிய வேண்டிய ஆத்மஸ்வரூபத்தை புத்தகங்களில் தேடி அலைவது வீணே. பந்தத்தில் சிக்குண்டிருக்கும் தன்னை யார் என்று விசாரித்து தன் இயற்கை சொரூபத்தை அறிந்து கொள்வதுதான் முக்தி. எப்போதும் மனதை ஆத்மாவில் வைத்திருப்பதற்குத்தான் ஆத்ம விசாரம் என்று பெயர். தியானம் என்பது தன்னை சச்சிதானந்த பிரம்மமாக பாவிப்பது. நூல் அறிவும் ஒருவித தளையே ஆதலால் அனைத்தையும் ஒரு காலத்தில் மறக்க வேண்டி வரும். குப்பையை கூட்டித் தள்ள வேண்டிய ஒருவன் அந்த குப்பையை ஆராய்வதால் பயனுண்டா என்ன? அப்படியே தன்னை அறிய வேண்டிய ஒருவன் தன்னை அறியவிடாது மறைத்து கொண்டிருக்கும் தத்துவங்கள் அனைத்தையும் கூட்டித் தள்ளாமல் அவை இத்தனை என்றும் அவற்றின் குணங்கள் என்ன என்றும் ஆராய்ந்து கொண்டிருப்பதால் பயனில்லை. 13. விழிப்பு நிலைக்கும் கனவு நிலைக்கும் உள்ள பேதம் என்ன? இந்த உலகத்தையும் ஒரு கனவு போல் எண்ணிக்கொள்ள வேண்டும். விழிப்பு நிலை என்பது உண்மையில் ஒரு நீண்ட கனவு. உறக்கத்தில் வரும் கனவு என்பது மிக குறுகிய நேரம் உள்ள கனவு. அவ்வளவுதான் வித்தியாசம். அதை தவிர வேறு இல்லை.
விழிப்பு நிலையில் நடக்கும் விவகாரங்கள் எல்லாம் எவ்வளவு உண்மையாக தோன்றுகின்றனவோ அதே அளவு கனவு காணும்போது அதில் ஏற்படும் நிகழ்வுகள் அந்த கனவு நிலையில் உண்மையாகவே தோன்றுகின்றன. கனவில் மனம் வேறொரு உடம்பை எடுத்துக்கொள்கிறது. விழிப்பு நிலை, கனவு நிலை இரண்டிலுமே நினைவுகளும் நாம ரூபங்களும் ஒரே சமயத்தில் எழுகின்றன. 14. உலகியல் வாழ்வை எப்படி நடத்தி போக வேண்டும்? மற்றவர்கள் எவ்வளவு கெட்டவர்களாய் இருந்தாலும் அவர்களை வெறுக்கக்கூடாது. விருப்பு வெறுப்பு இரண்டுமே ஒதுக்க வேண்டியவைதாம். உலகியல் விஷயங்களில் மனதை அதிகம் ஈடுபடவிடக்கூடாது. முடிந்தவரை அடுத்தவர் காரியங்களில் மூக்கை நுழைக்கக்கூடாது. பிறருக்கு ஒருவன் ஏதேனும் கொடுத்து உதவினால் உண்மையில் அவன் தனக்கேதான் கொடுத்து கொள்கிறான். இந்த உண்மையை புரிந்து கொண்டு விட்டால் பின்னர் யார்தான் கொடுக்காமல் இருப்பார்கள்? தான் எழுந்தால் எல்லாம் எழும். தான் அடங்கினால் எல்லாம் அடங்கும். எவ்வளவுக்கெவ்வளவு தாழ்ந்து அடக்கமாய் நடந்து கொள்கிறோமோ அவ்வளவுக்கவ்வளவு நன்மை உண்டு. மனதை அடக்கிக் கொண்டிருந்தால் ஒருவன் எங்கே வேண்டுமானாலும் இருக்கலாம். நேயர்களே, இத்துடன் ரமண மகரிஷியின் நான் யார் உபதேசம் நிறைவுறுகிறது. இத்துடன் நமது 7வது அத்தியாயமான அத்வைத்தம், விசிஷ்டாத்வைத்தம், துவைத்தம் என்பதை நிறைவு செய்கிறோம். நேயர்களே, ஆன்மீக தேடல் உள்ள ஒருவர் பயணிப்பது எந்த மார்க்கமாக இருந்தாலும் அதில் குருவின் அவசியத்தை வலியுறுத்தாத எந்த ஒரு மார்க்கமும் இல்லை. எனவே நாம் 8ஆம் அத்தியாயத்தில் குருவும் அவரது அவசியமும் என்பதை விளக்கமாக அடுத்த வாரம் பார்க்க இருக்கிறோம். நேயர்களே, இனி மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது கதையோசை தீபிகா அருண்.